வீடு யாருக்கு வந்து முடங்காகும்? சூரியன் வந்து சித்திரை அல்லது சுவாதி நட்சத்திரத்தில் அமர்ந்தால்தான் கும்ப வீடு என்பது உங்களுக்கு வந்து முடக்கு தோஷத்தை வந்து அடையும். இதுக்கும் அதே தான் விதிவிலக்கு. ஆக்சுவலாக வந்து கௌலகரணம், சகனிகரணம், விஷ்கம்பம், கண்டம், பரியநாம யோகம் இதிலெல்லாம் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விதிவிலக்கு. தோஷம் வந்து கிடையவே கிடையாது. மகர வீடு முடங்கானா என்ன பாதிப்பு நடக்கும்னு பார்த்தோமோ அத்தனை பாதிப்பு உங்களுக்கும் உண்டு. நியாயங்கள் வந்து குறிப்பாக வந்து மறுக்கப்படும். அது எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம். சொத்து வழியில் நடக்கலாம், துணை வழியில் வந்து டைவர்ஸ் கேஸ் நடக்கலாம், ஸ்டேஷனில் போயிட்டு உங்களை உட்கார வச்சு நீங்கள் செய்யாத குற்றத்துக்கு வந்து உட்கார வைக்கலாம், பண வரவு செலவுகளில் வழக்குகள் வந்து நடக்கலாம், வேலையாட்கள் வழியில் தொல்லைகள் வந்து நடக்கலாம். குறிப்பாக நீங்கள் வந்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருகசீடம், சித்திரை, அவிட்டம் இதில் பிறந்திருந்தால் உங்களை வந்து முழங்கால் வலி என்பது கடுமையாக வந்து பாதிக்கும். அதே போல் தூக்க குறைபாடு என்பது கடுமையாக வந்து உருவாகும். தூக்கமே வராது படுத்தா. அதே போல் கழிவுகள் வெளியேறக்கூடிய பாதைகளில் கடுமையான பாதிப்புகள் என்பது உருவாகும். கிட்னியிலிருந்து சிறுநீர் பிரியக்கூடிய நுனிப்பகுதி வரை, அது ஜீரண மண்டலம் முடிந்து சிறுகுடல், பெருகுடல், மலவாய் வரை வேர்வை சுரப்பிகள். ஸோ இதன் வழியிலெல்லாம் கடுமையான பாதிப்பை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த கும்ப வீடு வந்து முடக்கு தோஷத்தை அடைஞ்சால் சந்திக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த மாதிரி பாதிப்பு வந்து கடுமையாக வந்து சந்திப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து 12 லக்னத்தில் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் இந்த பாதிப்பு என்பது உண்டு. அதில் கடகமாக இருந்தால் 8ஆம் இடமாக வர்றதுனால சனி வந்து ஆயுள்காரகன். கடகத்துக்கு 8ங்கிறதுனா ஆயுள் பலத்தை வந்து குறைச்சிருவார். உங்களுக்கு இடையில வந்து வாழ்க்கையில் வந்து சனி தசை, சனி புத்தியெல்லாம் வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஆயுள் பாதிப்பு ஆக்டிவேட் ஆகிருக்கு, கவனமாக இருந்துக்கணும். வேறு தசை இருந்து சனி புத்தி வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீ வாஞ்சியம்க்கு வந்து போயிட்டு வந்துடணும். எப்போ சனி தசை, சனி புத்தினாலும் ஸ்ரீ வாஞ்சியம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய யமதர்மனுடைய சந்நிதி, வாஞ்சிநாதர் 2 பேரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும். பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஆயுள் பாதிப்பு வந்து விலகும். கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடமா வருதா? ரைட். இவங்களுக்கு என்ன நடக்கும்? கண்டிப்பாக நடக்கும். துலாத்துக்கு 5 என்ன நடக்கும்? ரைட்டு. அதே போல் சிம்மத்துக்கு எத்தனை? சிம்மத்துக்கு வந்து 7 முடியும். திருமணம் சார்ந்த வாழ்க்கை துணையில பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக வரும். சமுதாயத்தை சார்ந்த விஷயங்கள். மீனத்துக்கு? மீனத்துக்கு வந்து 12ஆம் என்ன பாதிப்பு நடக்கும்? அயனசைன போகிறதுல அவங்களுக்கு தொந்தரவு. அயனசைன போக சுகம், வெளிநாடு வாழ்க்கையில பாதிப்பு, பயணங்கள், இடமாறுதல், இந்த மாதிரி நிலைகளில் பாதிப்புகள் என்பது உருவாகும். ரிஷபமாக இருந்தா தொழில் வந்து கண்டிப்பா வந்து தொழில் பாதிக்கும். மரியாதை, சுய கௌரவம் இதெல்லாம் வந்து பாதிப்பு. மிதுன லக்னமாக இருந்தால் இறை அனுகிரகம் வந்து நிச்சயமாக வந்து அவங்களுக்கு பாதிக்கும். குருமார்கள் வந்து சரியா வந்து அமைய. மேஷத்துக்கு? மேஷத்துக்கு 11ஆம் பாவம் குறிச்சு லாபத்துல வந்து கண்டிப்பா பாதிப்புகள் வந்து ஏற்படும். லாபம், சேமிப்பு, நண்பர்கள், சபை, சங்கம், அரசியல். மகரத்துக்கு எத்தனை? மகரத்துக்கு வந்து 2ஆம் பாவம் குறிச்சு. 2ஆம் பாவம். சரி. என்ன நடக்கும்? வந்து பாதிப்பு ஏற்படும் குறிச்சு குடும்பத்துல நிறைய கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள் என்பதெல்லாம் வந்து உருவாகும். கல்வியை குறிப்பா வந்து பாதிக்கும். கல்வி பாதிக்கும். தனுசுக்கு 3. அவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே முடக்கமாயிரும். கும்ப லக்னம் வந்து கும்பமே முடக்காயிருச்சு. கும்ப லக்னம் சிந்தனையில வந்து மிகப்பெரிய ஒரு தடுமாற்றம். இப்போ இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நெகட்டிவான எண்ணங்கள் வந்து இருக்கும் அதிகமாக. எதிர்மறையான எண்ணங்கள், மரண பயம், அதே போல் மந்தத்தன்மை, சோம்பேறித்தனம், இந்த மாதிரி குணங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு மலர் மருந்து என்ன கொடுக்கலாம்? சென்டாரியை விட அக்ரிமணி நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அக்ரிமணி என்ற மலர் மருந்தை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. சரி, இவங்களுக்கு கும்பத்துக்கு வந்து பரிகார கோவில் வந்து நம்ம திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி, ஸ்ரீ வாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி அதான் வந்து பரிகார ஸ்தலம். ஓகேவா? என்ன உணவு இங்கே தானம் கொடுத்தா ரொம்ப நல்லது? இப்போ வந்து தயிர் சாதம் கொடுக்கலாம்.
அது பனைமரம் சார்ந்த உணவுகளை வந்து கொடுக்கலாம். ரைட்டு. பனவெல்லம், பனங்கற்கண்டு, பனவெல்லம், பனங்கற்கண்டு, ரைட்டு. நுங்கு, பதநீர், அந்த நொங்கு, மாதிரி பதநீர் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஆப்பிள், பேரிச்சம்பழம். ஆப்பிள், பேரிச்சம்பழத்தாலும் கொடுக்கலாம். ஆமாம். எந்த கோயில் போகக்கூடாதுவீங்க? குறிப்பா வந்து காவல் தெய்வங்கள் சொல்லக்கூடிய முனியப்பன், ஐயனார், கருப்பன் இந்த மாதிரி ஆலயங்களுக்கு வந்து போகக்கூடாது. போனா என்ன நடக்கும்? போனா வந்து அவங்களுடைய நோய் நொடிகள் தன்மைகள் அதிகமாயிடும், வாழ்க்கையே முடக்கி போட்டுரும். வாழ்க்கையே முடிக்கும். வெரி குட். ரைட். ஓகே. ஆ. சரி, இப்போ அடுத்தது வந்து மீனம் வந்து முடக்கு தோசைக்காரங்க என்ன பாதிப்பு நடக்கும் அப்படின்னு. ஆமா. அது வீடியோ கட் பண்ணி போடுங்க. பார்க்கலாம். அது எவ்வளோ